வணக்கம். புதுச்சேரி முதல்வரின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிட்டதற்கு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமிக்கு தமிழக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தொடங்கிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் விரைவுபடுத்தும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருப்பதாக புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக 5 ஆண்டுகளாக முழு முயற்சிகளை மேற்கொண்ட என்ஆர் காங்கிரஸ் தமிழக பிரமுகர் கலியன் கந்தசாமி இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். கூட்டத்திற்கு பின் என்ஆர் காங்கிரஸ் தமிழக பிரமுகர் கலியன் கந்தசாமி எம் மருதுபாண்டி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் காமராஜர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தமிழகத்திலும் கட்சியை வலுப்படுத்தி 2026 போட்டியிட ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு தமிழக என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி போல் தமிழகத்திலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியையும் எடுத்து வருகிறோம் என்றும், தமிழக மக்கள் புதுச்சேரி போல் தமிழகத்திலும் எளிமையான முதல்வரை தான் விரும்புகின்றார்கள். அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் பணி தமிழகத்தில் சிறப்பாக அமையும். புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி விரைவில் தமிழகம் வருகை தர உள்ளார். அவர் தமிழகம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்களை அனைத்து மாவட்டங்களில் விரைவில் நியமிக்க உள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான என் ரங்கசாமி உத்தரவின்படி 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் MCR ராமச்சந்திரன், தளபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு 7/2/2025 அன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் வாழும் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் 2026 அன்று தேர்தலை சந்திப்போம் என்ற மிக பொன்னான வாய்ப்பை அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், சிறிய பெரிய கட்சிகள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வருமா என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், இன்றைய இளைஞர்கள் மீண்டும் காமராஜரை பார்க்க மாட்டோமோ, பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா, வாழும் காமராஜராக இருந்து கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, காமராஜர் ஆட்சியை போல செய்து கொண்டிருக்கின்ற ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி செய்ய வர இருப்பது எங்களுக்கு மிக பெருமியம் தர இருக்கிறது. இதனால் தமிழக மக்களின் சார்பாகவும், பல சிறிய பெரிய கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாகவும், இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய என்ஆர்ஐ காங்கிரஸ் மாண்புமிகு ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தில் படியெடுத்து வைப்பதற்கு அனைத்து தமிழக மக்களும் கண்விழித்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். இதனை நாங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாகவும் என்ஆர்ஐ காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ற ஒரு அடிப்படையில் அனைவர்களையும் அன்போடு தமிழக அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து முன்னோடிகளையும் வருக என தமிழகத்திற்கு வரவேற்கிறோம். அதே போல இப்போ
எங்களுக்கு தலைமை என்ன சொல்றோம், தலைமையினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் படிப்படியாக அவர்களின் ஆலோசனைப்படி முடிவெடுப்போம். அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இது வந்து நடைமுறையில் இருப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் அவருடைய அறிவுறுத்தல் இது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய பொறுப்பாளர்களை நியமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் மிக அருமையாக நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்போ அவர் என்ன தலைவருக்கு வராரு, பொறுப்பாளர்கள் எப்போ அறிவிக்கப்படும், எந்த அளவுக்கு பொறுப்பாளர் நடக்கலாம்? கூடிய விரைவில் நடக்குது. கூடிய விரைவில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த மக்கள் சந்திப்போடு நாங்கள் உங்களோட அதிகமான கட்சிகள் வந்து தமிழகத்தில் தற்போது இயங்கிட்டு தான் வருது. ஒரு தற்போது விஜய் மற்றும் சீமான் உள்ளிட்டவர்கள் வந்து கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறத அதில் இந்த காங்கிரஸ் என்ன தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு ஏற்படுத்தப்படுறதுன்னா அதிகமாக பேசப்படுறது அந்த மாதிரி சமூக நீதி அந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி முன்னெடுத்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுதான் தமிழகத்துக்கு மத மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் அரசியல் ரீதியில் தமிழகத்தில் எளிமையை எதிர்பார்க்கிறாங்க. தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நேரடியாக உடனடியாக சேருவதற்கான ஏற்பாடுகளை வந்து நடக்கணுன்றதை மக்கள் விழித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எளிமையான அரசு புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கின்றதை நம்ம கண்குளிர பார்த்துட்டு இருக்கோம். அந்த எளிமை தமிழகத்தில் இருக்கும், வரும் என்று தமிழக மக்கள் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க. தமிழக மக்கள் எதிர்பார்க்கறது வந்து இன்னைக்கு வந்து எளிமையை தான் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக நமக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ உடனடியாக வந்து சேருமா, அது எளிமையாக சேருமா, இதைத்தான் பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஐயாவை வந்து நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி அன்போட வரவேற்கிறோம். என் பேர் கலியன் கந்தசாமி. இன்னும் பொறுப்பு அறிவிக்கலை. பட் இதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அது வந்து ஒரு 5 ஆண்டு காலமாக அவரை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருந்ததுனால அதனுடைய முயற்சி தான் இந்த இதில் வந்திருக்கு. இதுமே தான் அடுத்த கட்ட இது. என் பேர் மருது பாண்டிங்க. அருமை நண்பர் கலியன் அவர்களுடைய விடாமுயற்சி இதனால தான் இந்த தமிழகத்திற்கு என்ஆர்ஐ காங்கிரஸ் வந்து வர்றதாவே அறிவிச்சிருக்காங்க. அவருடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாம் முன்னோக்கி நாங்கள் எல்லாரும் இருந்தாங்க. எப்படி ஆரம்பிச்சிடுறது?